வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம 80s 90ஸ்ல வலம் வந்த ஒரு ஆக்ட்ரஸ பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்ல தலைவியோட படமே பெரிய ஹிட். ஆமாங்க, படமே தலைவரோட ஜோடின்னா தலைவின்னு தானே சொல்லணும். நான் எந்த ஆக்ட்ரஸ பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கௌதமி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். 1988ல வந்த குரு சிஷ்யன் படத்துல சும்மா அசால்ட்டா வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அப்ளாஸ் வாங்குனாங்கன்னா பாருங்க. அதுக்கப்புறம் நடிச்ச ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 20 படங்கள் நடிச்சாங்கன்னா பாத்துக்கோங்க. அதுல ரொம்ப முக்கியமானது பெரிய நடிகர்களோட நடிச்சதுதான். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், பாக்யராஜ், ராமராஜன்னு இப்படி பலரோட பல படங்கள் நடிச்சாங்க. அசால்ட்டா நடிச்சு ரசிகர்களை அட்டாக் பண்றதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இவங்க ஒரு காலகட்டத்துல கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் நடிக்கத்தான் செஞ்சாங்க. தன்னை போல யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு மொபைல் கேன்சர் யூனிட் நடத்திட்டு வராங்க. பாபநாசம் படத்துல நல்ல மனைவியா, அம்மாவா, கொலகாரியா நடிச்சு நாசம் பண்ணியிருப்பாங்க. இவங்க சினிமா, தொலைக்காட்சியில நடிப்போட மட்டுமல்லாம தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோல நடுவரா, ஆடை வடிவமைப்பாளராகவும் இருக்காங்க. இப்ப நாட்டுல நாசம் பண்றவங்கள துவம்சம் பண்றதுக்காக இவங்க ஒரு பெரிய கட்சியில சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல அடுத்த தகவலோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.